நமஸ்தேப்பா. இப்போ பிரவீன் பூர்வாதுக்கான சாகித்ய டிப்பணி அதிலிருந்து ஒரு 5 டிப்பணியை வரிசலாக பார்த்துக்கிட்டே வருவோம். முதல் டிப்பணி அமீர் குசரோ. இது நம்ம ஏற்கனவே இவரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். அவரை பற்றி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். वीर गाथा काल में अन्य भक्ति रस के साहित्यकारों में अमीर खुसरो अति प्रसिद्ध हैं. அதாவது வீரகாத்தா காலில் மற்ற பக்தி ரசத்தில் உள்ள இலக்கியவாதிகளில் அமீர் குசரோ மிகவும் புகழ்பெற்றவராக இருக்கிறார். அமீர் குசரோ का जन्म सन 1370 में ईटा जिले में हुआ था. அமீர் குஸ்ரோவுடைய பிறப்பு 1370 ஈட்டா அப்படிங்கிற ஜில்லேயில் அவர் பிறந்தார். வே கவி ஏம் வித்வான் ஹை. அவர் சிறந்த கவிஞராகவும் வித்வானாகவும் இருந்தார். ஹிந்தி சாகித்யமே உன்கே தேன் ஹை பஹேலியா और முக்கரியா. அதாவது ஹிந்தி இலக்கியத்துக்கு அவருடைய கொடை புதிர்களும் முகவரைகளுமாக இருக்கிறதா. टेट गडीबोली का आदिम रूप अमीर खुसरो की रचनाओं में मिलता है. அதாவது ஈஸியான மொழியில் எளிமையான மொழியில் பழமையான விஷயங்களை எடுத்து இயற்றுவது அமீர் குஸ்ரோவுடைய பாடல்களில் கிடைத்திருக்கிறதா. வே அரபி பாரசி और हिंदी के विद्वान थे. அவர் அரபி பாரசி மற்றும் ஹிந்தியினுடைய கலைகளில் சிறந்தவராக இருக்கிறாரு. காவிய வியாக்கரன் ஏம் கோஷ் நிர்மான் கே பிரசித்த லேக்குகை. காவியங்கள் இலக்கணங்கள் மற்றும் நிதி உருவாக்கம் இதில் மிகச்சிறந்த எழுத்தாளராக இவர் இருக்கிறார். அலிகட் கே நவாப் मुहम्मद ऐशक और हैदराबाद के नवाब उनका बड़ा आदर करते थे. அலிகட்டில் உள்ள நவாபான முகமது ஐசக் அவரும் ஹைதராபாத்தில் உள்ள நவாப் இவங்களும் இவருக்கு மிகவும் மரியாதை கொடுத்து வந்தார்களாம். उनकी रचनाओं के प्रकाशन में दोनों नवाबों ने मदद की है. இவருடைய படைப்புகளில் வெளியிடுவதில் 2 நவாபுகளும் உதவி புரிந்து இருக்கிறார்களாம். இதோட அமீர் குஸ்ரோ அதை பற்றின டிப்பணி நிறைவடைகிறது. வித்யாபதி வைஷ்ணவ பக்தத்தே. அதாவது வித்யாபதி வைஷ்ணவ பக்தியாளராக இருந்தார். உன்கா ஜன்ம மிதிலா மே ஹுவா. அவருடைய பிறப்பு மிதிலா அப்படிங்கிற நகரத்தில் ஏற்பட்டதா. உன்கி பிரசித்த ரச்சனாயே கீர்த்திலால் கீர்த்தி பதாகா ஆதி. அதாவது அவருடைய படைப்புகள் கீர்த்திலால் மற்றும் கீர்த்தி பதாகா முதலியவையாக இருந்தது. உன்கி 10 யோஜனா மதுர்த்தி. அதாவது அவருடைய அந்த பாடல் வரிகள் மிகவும் அழகாக இருந்தது. உன்கே ஆசிரிய தாதா சிவசிங் நே உன்கே மிதிலா கோகிலா கி உபாதி தி. அவருக்கு தங்க இடம் கொடுத்த அவருக்கு உதவி செய்த சிவசிங் அப்படிங்கிறவர் அவருக்கு மிதிலா கோகில் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருந்தாராம். உன்ஹோனே ராதா और कृष्णा की श्रृंगारिक लीलाओं का वर्णन किया है. அவர் ராதா மற்றும் கிருஷ்ணருடைய அழகான லீலைகளை வர்ணனை செய்து இருக்கிறாராம். உன்கி பாஷா பிரம்ஷகை. அவருடைய மொழி இணைப்பு மொழியாக இருக்குதாம். உன்கி பத்ய சைலி கீத் சைலி. அவருடைய அந்த பாடல் வரிகள் கீதைக்கான ஸ்டைலில் இருந்துச்சா. இதோட வித்யாபதி அப்படிங்கிற நம்முடைய 2வது டிப்பணி நிறைவடைகிறது. 3வது டிப்பணி சந்தபர் தாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிருத்திவிராஜ் ராசோ அப்படிங்கிறத இவர் எழுதியிருக்கிறாரு. वीर गाथा काल के प्रसिद्ध
கவிகை சந்தர்பதாயி சந்தர்பதாயி கிரத் கிரந்த் ஹை பிருத்திவிராஜ் ராசோ. அதாவது சந்தர்பதாயி அப்படிங்கிறவர் வீரகாத்தா காலில் புகழ்பெற்ற கவிஞராக இருக்கிறாரு. இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் தான் இந்த பிருத்திவிராஜ் ராசோ அப்படிங்கிறது. இஸ் கிரந்த் கி பிரமாணிகதா பர் மதபேத் ஹை. இந்த நூலுடைய உருவாக்கம் மதபேதம் இல்லாமல் இருக்குதான். பஹலே சன்ஸ்கிரன் ஏக் விஷால்காய கிரந்த் ஹை. அதாவது முதல் பதிப்பு ஒரு மாபெரும் நூலாக இருக்குதான். உஸ்கே 2500 பிருஷ்ட ஹை. அதில் 2500 பக்கங்கள் இருந்ததா. इस ग्रंथ में अरबी पारसी भाषाओं के शब्द मिलता है. இந்த நூலில் அரபி பாரசி முதலிய மொழிகளுடைய வார்த்தைகள் கலந்து இருந்தனவா. இஸ்மே யுத்தம் கா சஜீவ் வர்ணன் ஹை. இதில் யுத்தங்களுடைய அழகான வர்ணனை இருந்துதான். வீர ரஸ் பிரதான் காவியகை. வீர ரசனை நிறைந்த காவியமாக இது இருந்துச்சா. दोहा कविता त्रोटक आदि छंदों का प्रयोग हुआ है. दोहा कविता त्रोटक முதலிய சந்தங்கள் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் டாக்டர் பூலர், கௌரி சங்கர், ஹரிச்சந்த் ஓஜா, रामचंद्र शुक्ल आदि इसे अप्रामाणिक मानते हैं. அதாவது இவங்க எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். மிஸ்ரபந்து, மோகன்லால், விஷ்ணுலால் பாண்டிய ஆதி பிரமாணிக் மான்தே ஹை. அதாவது மிஸ்ரலால், மோகன்லால், விஷ்ணுலால் பாண்டே இவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்து ஏற்றுக்கொண்டார்களாம். பிருத்திவிராஜ் ராசோ की कथावस्तु பிருத்திவிராஜ் சௌஹான் की जीवनी है. பிருத்திவிராஜ் ராசோவில் உள்ள கதை சுருக்கம் பிருத்திவிராஜ் ராஜாவுடைய வாழ்க்கையாக இருக்குதா. சௌஹான் கா வம்ச பரிச்சய, சம்யோகித் ஸ்வயंवर, जयचंद विरोध, गोरी आक्रमण, पृथ्वीराज का கைதி हो जाना ஆதி விவரன் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சௌஹான் கா வம்ச பரிச்சய, அதாவது பிருத்திவிராஜ் சௌஹானுடைய வம்சத்தினுடைய அறிமுகம், சம்யோகித் ஸ்வயம்பர் அவருக்கு ஏற்பட்ட சுயம்பரம், ஜெயச்சந்த் விரோத் ஜெயச்சந்திரனுடன் ஏற்பட்ட எதிரித்தன்மை, கௌரி ஆக்கிரமன் அதாவது கோரியுடைய ஆக்கிரமன், பிருத்திவிராஜ் கைதி ஹோஜானா அதாவது பிருத்திவிராஜ் கைதி அடைதல் முதலிய விவரங்கள் இந்த நூலில் இருந்தது. இஸ் கிரந்த் கா அப்னா சாகித்ய மகத்துவ ஹை. இந்த நூல் அவருடைய இலக்கிய சிறப்பை கொண்டதாக இருக்கிறது. இதோட சந்தர்பதாயி அப்படிங்கிற நம்மளுடைய டிப்பணி நிறைவடைகிறது. 4வது டிப்பணி रामचरित्र मानस. संत तुलसीदास रचित रामचरित्र मानस ग्रंथ उत्तर भारत के घर घर में पढ़ी जाती है. புலவர் துளசிதாஸ் இயற்றிய ராமச்சரித்திர மானஸ் அப்படிங்கிற நூல் வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் படிக்கப்பட்டு வருகிறதா. संस्कृत कवि वाल्मीकि की रामायण से अधिक प्रसिद्ध है. சமஸ்கிருத கவிஞர் வால்மீகியுடைய ராமாயணமானது மிகவும் பாப்புலராக இருக்கிறதா. இஸ் கிரந்த் கி பாஷா அவதி ஹை. இது அவதி பாஷாவில் எழுதப்பட்டிருக்குதான். இஸ் கிரந்த் கா மங்களாச்சரன் சன்ஸ்கிருத் மே ஹை. இந்த நூலினுடைய மங்கள வாத்தியங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. ராமச்சரித்திர மானஸ் கே
ராம் மூலத்தக நிர்குண் நிராகார் நிரஞ்சன் ஹை. அதாவது ராமச்சரித்திர மானசத்தில் ராமனுடைய அடிப்படையில் அவரை பற்றி நிர்குண் நிராகர் நிரஞ்சன் இதை பற்றி எழுதியிருக்காங்க. சமன்வயாத்மக் கிரந்தகை, இது ஒரு ஒருங்கிணைப்பாலான நூலாக இருக்கிறது. இஸ்மே ஞான் और பக்தி கா சமன்வயகை, இதில் அறிவு மற்றும் பக்தியினுடைய ஒருங்கிணைப்பு இருக்கிறதா. तुलसी ने रामचरित्र मानस में एक आदर्श भारतीय समाज की झांकी प्रस्तुत की है. துளசிதாஸ் இதில் ராமச்சரித்திர மானஸில் ஒரு சிறந்த இந்திய சமுதாயத்தினுடைய அட்டவணையை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். சமாஜ் மே பிதா புத்திர பதி பத்னி भाई देवर भाभी सास बहु राजा प्रजा के पारस्परिक संबंध रामचरित्र मानस में आदर्श रूप में चित्रित है. சமுதாயத்தில் அப்பா மகன், கணவன் மனைவி, சகோதரன் அவருடைய மனைவி, மாமியார் மருமகள், ராஜா மக்கள் இவர்களை பற்றிய பரஸ்பரமான தொடர்பை ராமச்சரித்திர மானஸில் மரியாதையான ரூபத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்குதாம். ஏக் பிரபந்த காவியகை, இது ஒரு ஆரம்பிக்கப்பட்ட காவியமாக இருக்குதாம். தோஹா சௌபாயி பத்தத்தி மே லிக்கா கயா ஹை. தோஹா சௌபாயி பதத்தி, இதில் இது எழுதப்பட்டு இருக்கிறது. இஷ்மே உத்பிரேக்ஷா उपमा रूपक आदि सादृश्य मूलक अलंकार मिलते हैं. அதாவது இதெல்லாம் வியாக்கரன் இந்த அலங்காரத்தில் இது கிடைத்திருக்கிறதா. मानस में श्रृंगार शांत एवं करुणा रस प्रधान है. रामचरित्र मानस विश्व प्रसिद्ध है. அதாவது மனதில் அழகு, சாந்த் அமைதி, கருணை ரசம் இதை பிரதானமாக வச்சு ராமச்சரித்திர மானஸ் எழுதுனதுனால இது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற நூலாக இருக்கிறதா. இதோட ராமச்சரித்திர மானஸ் அப்படிங்கிற நம்மளுடைய டிப்பணி நிறைவடைகிறது. ஆறாவது டிப்பணி வினய பத்திரிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினய பத்திரிகா ஏக் லகு ராமாயண் ஹை. அதாவது வினய பத்திரிகாங்கிறது ஒரு லகு ராமாயண காவியமாக இருக்கிறது. இஸ்கே கவி ஹை ராம் கே அனன்ய பக்த துளசிதாஸ். இதனுடைய கவிஞர் ராமரை சிறந்த பக்தனாக கொண்ட துளசிதாஸ். இஸ் கிரந்த் கி பாஷா பிரஜ பாஷா ஹை. அதாவது இந்த நூலினுடைய மொழி மிகவும் எளிமையான மொழியாக இருக்குது. பகவான் ராம் சே அப்னி ரக்ஷா கி பிரார்த்தனா ஹி வினய பத்திரிகா ஹை. அதாவது பகவான் ராமன் தன்னுடைய பாதுகாத்து வைத்திருந்த பிரார்த்தனையை பற்றி எழுதினது தான் இந்த வினய பத்திரிகா. இஸ்மே 300 பத் மில்தேகன். இதில் 300 பதங்கள் கிடைத்திருக்கின்றன. கணபதி வந்தனா சே யஹ் கிரந்த் ஷுரு ஹோத்தை ஹை. அதாவது விநாயகருடைய பாடல்களிலிருந்து இந்த நூல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சபி தேவதாவோ சே ராம பக்தி கி யாச்சனா கர்த்தே ஹை. எல்லா தேவர்களும் ராம பக்தியை போற்றுகிறார்கள். வே ராம் கே அனன்ய பக்தத்தை. அவர்கள் எல்லாரும் ராமனுடைய சிறந்த பக்தர்களாக இருந்தனர். உன்ஹோனே லிகா ஹை. जाको प्रिय न राम वैदेही तजिए ताकि कोटि वैर सम यद्यपि परम स्नेही அப்படின்னு இவர் ஒரு 2 வரியில் ராமருடைய சிறந்த பக்தியை பற்றி பாராட்டி எழுதியிருக்கிறாரு. இதோட வினய பத்திரிகா அப்படிங்கிற நமது சாகித்ய டிப்பணி நிறைவடைகிறது. நன்றிப்பா. இதை பற்றின வேறொரு தலைப்பை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.